மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் செல்போனில் பேசியபடி காரை அஜாக்கிரதையாக ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிடிஎஃப் வாசனை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் டிடிஎஃப் வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வருகிறார். அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் TN40 AD 1101 என்ற காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதும் அச்செயலை காரின் டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்து ட்வின் த்ராட்லர்ஸ் என்ற ஐடியில் யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளதாக மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்ட நிலையில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும்போது காரில் பேசியபடி ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வாசனை அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.